வணக்கம். வெல்கம் டு at NEET Physics by Arun சேனல். இன்றைய வீடியோவில் வந்து நம்ம கைனமெட்டிக்ஸ் அதாவது இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு MCQ கேள்வி வந்து பார்க்க போகிறோம். என்ன கேள்வி என்று சொன்னால், v என்ற திசை வேகத்துடன் பந்து ஒன்று செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. அது t small t என்ற நேரத்தில் தரையை அடைகிறது. பின்வரும் எந்த vt வரைபடம் இவ்வியக்கத்தினை சரியாக விளக்குகிறது? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி வந்து நேஷனல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் இன் பிசிக்ஸ் என்கின்ற தேர்வில் 2000-2001 கல்வியாண்டில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த தேர்வை நடத்துறது வந்து IAPT, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசிக்ஸ் டீச்சர்ஸ் என்கிற அமைப்பு வந்து நடத்துது. இப்போ என்ன சார் இதில் கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு வரைபடம், அதாவது ஒரு பந்தை மேலே தூக்கி போடுறோம், அது கீழே வந்து விழுது, அவ்வளோதான். அப்படி போகும்பொழுது அதுக்கு ஒரு திசைவேகம் இருக்கும், வரும்போது ஒரு திசைவேகம் இருக்கும். டயத்தை பொறுத்து அது எப்படி மாறுகிறது. 4 கிராஃப் கொடுத்துருக்குறாங்க, 4 எல்லாமே நேர்கோடுகளால் ஆனது. இப்போ இதில் VT வரைபடம் என்ன சார்? வெலாசிட்டி வெர்சஸ் டைம், அதாவது திசை வேகத்திற்கும் காலத்திற்குமான படம். இப்போ எது சரியான படம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பொதுவாக பந்தினுடைய திசை வேகம் v-க்கான சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் சொல்றோம் இல்லையா, நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், அதாவது இயக்கத்திற்கான சமன்பாடுகள் v is equal to u minus gt. இதை வேற மாதிரி கூட சொல்லலாம், minus gt plus u அப்படின்னு. சார் இது வந்து ஒரு நேர்கோட்டுக்கான ஒரு சமன்பாடு இருக்கு இல்லையா, y is equal to mx plus c, அந்த மாடல்ல இருக்குது. அப்ப அதுல mx plus c அப்படிங்கிறதுல vங்கிறது y ஆக்சிஸ், tங்கிறத x ஆக்சிஸ்ல நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப மைனஸ் g என்பது என்னன்னு சொன்னா அந்த நேர்கோட்டினுடைய ஸ்லோப். ஸ்லோப்னா தமிழ்ல சரிவு என்று சொல்லுகிறோம். ஸோ அது VT வரைபடம் எதிர் சரிவுடன் கூடிய ஒரு நேர்கோடாக இருக்கும். அந்த படத்துக்கு உண்டான விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு எந்த விளக்கம் இந்த படத்துக்கு பொருந்தி போகிறது, எந்த படத்துக்கு பொருந்தி போகிறது பார்க்கலாம். சரி, பந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது நேரம் அதிகரிக்கும் போது திசை வேகம் குறையும். எப்படி சார்? அதாவது டைம் பாஸ் ஆக வெலாசிட்டி திசை வேகம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன் சார் அப்படி? ஏனென்றால் பந்தின் இயக்கம் புவியீர்ப்பு முடுக்கம் இயக்கத்திற்கு எதிராக இருக்கும். புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு எதிராக இருக்கும். புவியீர்ப்பு முடுக்கம் பந்தின் இயக்கத்திற்கு எதிராக இருக்கும். அப்புறம் பெரும உயரத்தில் மேக்சிமம் ஒரு ஹைட் போயிடுச்சு, v is equal to சுழியாகும், 0 ஆகும். அதற்கு பிறகு என்னாகும்? கீழ் நோக்கிய பயணம் தொடங்கும். மேல போயாச்சு, உச்சத்துக்கு போயாச்சு, அப்புறம் கீழே விழுது. சரியா? அப்பொழுது நேரம் அதிகரிக்கும் போது திசை வேகமும் அதிகரிக்கும். ஏன் சார் அப்படி? முன்னாடி முதல்ல பார்க்கும் பொழுது புவியீர்ப்பு முடுக்கம் பந்தின் இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டது. இப்ப பந்தின் இயக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்தின் திசையிலேயே இருக்கிறது. அதனால திசை வேகம் வந்து கூடும். சரியா? சோ இந்த விளக்கத்துக்கு பொருத்தமான படம் எதுன்னு பார்த்தா நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த படம் தான். சரியா? t என்பது x அச்சில் எடுக்கப்பட்டிருக்கிறது, v என்பது y அச்சில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது இங்க இருந்து தொடங்கி அப்படியே வருது. கரெக்டா இருக்கா சார்? மேலும் பந்து மேல் நோக்கி செல்லும் பொழுது திசை வேகம் மேல் நோக்கி இருக்கும், பாசிட்டிவ் y ஆக்சிஸ். அதான் இங்கே இது பாசிட்டிவ் y ஆக்சிஸ். பந்து கீழ் நோக்கி வரும் பொழுது இதுக்கு இந்த பக்கம் கீழ் நோக்கி வருது. என்ன சார் இது? அதாவது முதல்ல பந்து தூக்கி போடுறோம், டைம் இஸ் ஈக்குவல் டு 0, x அச்சு 0. கொஞ்சம் கொஞ்சமா வெலாசிட்டி குறைஞ்சு உச்சத்துக்கு போகும்பொழுது வெலாசிட்டி வந்து 0 ஆகிடுது, 0 ஆகிடுது. அதுக்கு பிறகு போகும்போது இன்னும் கொஞ்சம் வெலாசிட்டி நெகட்டிவ் டைரக்ஷனில் அதிகமாக இருக்கிறது, y அச்சு. ஸோ கீழ் நோக்கி, தட் இஸ் y அச்சு, மைனஸ் y அச்சுக்கு இருக்கும். ஆக C என்பது, C என்கின்ற வரைபடம் சரியான ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நாம வந்து கைனமெட்டிக்ஸ்ல இன்னும் ஒரு கேள்வி வந்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.